ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜி சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 2024 வந்த இன்னெரிட்டன்ஸ் பாலிஷ் ஃபேமிலி ட்ராமா காமெடி மூவியோட ஸ்டோரிலைன் தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் ஒரு ஃபேமிலியில் சேர்ந்த கசின்ஸ் எல்லாருக்கும் அவங்களோட அங்கிள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் கேட்டு அவரை பார்க்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கிளம்பி வராங்க. ஆனால் அது உண்மையே இல்லை, அது ஒரு ஃபேக்கான நியூஸ். இவங்களை எல்லாரையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்கணுங்கிறதுக்காக தான் அவர் இப்படி ஒரு பொய்யை சொல்லி இவங்களை வர வச்சிருப்பாரு. இவங்க எல்லாரும் அங்கிளோட வீட்டுக்கு போன அன்னைக்கு நைட் அவரை யாரோ கொலை பண்ணியிருப்பாங்க. அவரை கொன்னது ஃபேமிலியில் இருக்க யாரோ ஒருத்தர் தான். இப்படி தான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆகும். இதோட ஸ்டோரி லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோரி லைன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் டேவிட் அவரோட அங்கிள் இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்பட்டு அவரோட ஒய்ஃப் அப்புறம் 2 பசங்களோட அங்கிளோட உயிரை படிக்கிறதுக்காக கிளம்பி வராரு. இவரோட அங்கிள் தான் போலாண்ட்லேயே ஃபர்ஸ்ட் டிவி ஷோ கேம் ஹோஸ்டாக இருந்தவர். அதனால அவர் பயங்கர ரிச்சான ஒரு பர்சன். கேஸ் ஸ்டேஷனில் டேவிட் அவரோட கசின் கேரோலை மீட் பண்ணுறாரு. அவரும் பார்ட்னரோட தான் இங்கே வந்திருப்பாரு. இன்னொரு கசினோட பேர் நட்டாலியா. இவங்க ஒரு கிரைம் நாவல் ரைட்டர். இவங்களும் அவங்க பாய் ஃப்ரெண்டோட தான் இங்கே வந்திருப்பாங்க. இவங்க யாருக்குமே ஒருத்தர் சுத்தமாக பிடிக்காது. இவங்க எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ஒரே ரீசன் பணத்துக்காக மட்டும்தான். அங்கிள் கூடவே இருந்து அவரை பார்த்துட்டு இருந்தது ஒரு பட்லர் மட்டும்தான். அவரு இப்போ அங்கிள் எழுதி வச்ச உயிலை இவங்க எல்லாருக்கும் படிச்சு காட்டுறாரு. இப்போதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது. இவங்க இறந்துதான் நினைச்ச அங்கிள் இவங்க கண்ணு முன்னாடி உயிரோட வராரு. இவர் தான் இப்படி ஒரு பொய்யான நியூஸ் சொல்லி அவங்களை இங்க வர வச்சிருப்பாரு. அதுக்கு ரீசன் அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனா அவர் எழுதி வச்ச அந்த உயில் உண்மைதான். இப்போ அவரோட சொத்தெல்லாம் யாருக்கு போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ற ஒரு கேமை அவர் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அது வெறும் ஒரு கேம் கிடையாது, நிறைய செட் ஆஃப் கேம்ஸ், நிறைய டாஸ்க், பசில் எல்லாமே இருக்கும். கேம் அடுத்த நாள் காலையில ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டேவிடோட பையனான ஹென்ரி கிட்ட ஒரு ரூபிக் கியூபையும் சால்வ் பண்ண சொல்லி கொடுத்திருப்பாரு. அன்னைக்கு நைட்டே அங்கிளை யாரோ கொலை பண்ணியிருப்பாங்க. வீட்டுக்குள்ள இருக்க யாரோ தான் இந்த கொலையை பண்ணது. அது யாருன்னு தெரியாததுனால இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ போலீஸும் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரோட ஃபோனையும் அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு தனித்தனியாக ஒருத்தரையும் இன்வெஸ்டிகேட்டும் பண்ணுறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கப்பவே அங்கிள் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. அவர் ஆல்ரெடி அந்த கேமை பற்றி டேப்லெட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அது இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் சொன்ன டைம்ல ஸ்டார்ட்டும் ஆகுது. இப்போ கதையில இன்னொரு ட்விஸ்ட் வருது. டேவிடோட பொண்ணு போலீஸ் கிட்ட கொடுக்காம மறைச்சு வச்சிருந்த ஒரு போனுக்கு போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. பனி புயல்னால அவங்க வர லேட் ஆகும்னு. அப்போ இந்த இடத்துக்கு போலீஸ் இன்னும் வரலனா இவங்க கிட்ட போலீஸ்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க அந்த 2 பேர் யாரு? அங்கிளை கொன்னது யாரு? இப்போ அவர் கிரியேட் பண்ணியிருக்க இந்த கேம்ல இவங்கள யார் ஜெயிக்க போறா? இதெல்லாம் தான் இந்த மூவியோட கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜி சினிமா டைம். வணக்கம்.